ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நான் தக்காளி சாதமே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதே போல் ஒரு சைடு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. என் சின்ன பொண்ணுக்கு தான் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்கும். இருந்தாலும் சொல்லி இருக்கிற உருளைக்கிழங்கு என் சின்ன பொண்ணுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இஞ்சி பூண்டு அதோட சின்ன வெங்காயத்தையுமே நான் தட்டி அதில் போட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பக்கம் காராகருணை இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். காராகருணைக்கும் உருளைக்கிழங்குக்கும் பார்த்தீங்கன்னா பட்டை மிளகாயும் அதோட கொஞ்சம் சோம்பு வச்சு நான் அரைச்சிருக்கேங்க. அது நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் தான் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு காராகருணை ரெண்டுமே நான் வறுத்துருக்கேன். தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பட்டை மிளகாயை ஊற வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடலாம். நான் எக்ஸ்ட்ரா சோம்புமே வச்சு அரைச்சி போட்டேன், ஏன்னா நல்லா வாசனையாக இருக்குன்ட்டு. என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே நான் இதுமாரி செஞ்சேன். தக்காளி சாதமும் ரெடி ஆகிட்டு, உருளைக்கிழங்கு காராகருணை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லஞ்சுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் எடுத்து வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெடி ஆகிட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.